வணக்கம் நண்பர்களே. என் மாதா பிதா குரு மற்றும் என் குலதெய்வமான ஆதி ராஜாக்களை வணங்கி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அதாவது நாடி முறையில் 3 விதிமுறை இருக்குதுன்னு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த 3 விதிமுறைகளில் முதல் விதிமுறைன்னு பார்த்துக்கிட்டா செயற்கை தொடர்புன்னா ஒரு ராசி வீட்டில் இருக்கிற ஒரு கிரகத்தை ஆய்வு பண்ணுறோம்னா அதிலேருந்து 5வது வீடு 9வது வீடு இணைந்து செயல்படும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொன்னது. அப்போ 1, 5, 9ங்கிறது செயற்கை தொடர்பு. அப்போ 1, 5, 9ல் இருக்கிற கிரகத்தை என்னென்ன பாகையில் இருக்குதோ குறைந்த பாகையிலேருந்து அதிக பாகையில் இருக்கிற கிரகத்தை நம்ம வச்சு பலன் சொல்கிறது தான் செயற்கை தொடர்போட முதல் விதி. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை பாருங்கள். இதில் மேசராசின்னு சொல்லக்கூடிய கிழக்கு ராசியில் சூரியன் இருக்குது, அது 10 பாகையில் இருக்குது. அதிலேருந்து இன்னும் மற்றொரு கிழக்கு ராசியான சிம்மத்தில் சந்திரன் இருக்குது, அது 5 பாகையில் இருக்குது. தனுசுங்கிற இன்னொரு கிழக்கு ராசி வீட்டில் குரு பகவான் வக்கர நிலையில் 15 பாகையில் இருக்குது. இதை எப்படி நம்ம சேர்த்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நாடியோட விதிமுறைகளை. அப்போ கிழக்கு ராசியில் இருக்கிற ஒரு கிரகத்தை ஆய்வு பண்ணுறோம்னா அதில் மொத்தம் கிழக்கு ராசி வீடு 3 ராசி வீட்லேயும் எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். 1, 2, 3 குருவோட 3. இந்த 3 கிரகத்தையும் நம்ம பக்கத்தால் 3 கிரகம் இருக்குதா, பக்கத்தால் நம்ம ஒரு எளிமைப்படுத்துறதுக்காக பக்கத்தால் ஒரு பொட்டி போட்டுக்கிறோம், 3 பொட்டி. அப்போ இந்த 3 கிரகத்துலேயும் எந்தெந்த பாகையில் இருந்தாலும் சரி, மிக குறைந்த பாகையில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். சந்திரன் தான் 5 பாகையில் இருக்குது. அப்போ அந்த சந்திரனை தூக்கி இங்கே முதல் ராசி கட்டத்தில், அதாவது முதல் பொட்டியில் போட்டுறோம். அடுத்தது சூரியன் தான் இருக்குது, அதை 2வது பொட்டியில் போட்டுறோம். அடுத்தது குருபகவான் 3வது பொட்டியில் போட்டுறோம், அது வக்கர நிலையில் இருக்குது. அதாவது குருபகவான் நேராக போவோம், வக்கர நிலைன்னா திரும்பி பின்னோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை 3ஐயும் வச்சுக்கிட்டு செயற்கை தொடர்பில் எப்படி பலன் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. இப்போ முதல்ல ஒரு இப்போ 9 நவகிரகத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குதோ அதில் முதல்ல கிரகங்களில் உயிருள்ளதாக மாற்றணும். இப்போ உயிருள்ளதுக்கு என்ன உயிரற்றதுக்கு என்ன அப்படிங்கிறது பலன் பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பலன் கரெக்டாக வரும். அப்படி பார்க்கும்போது சந்திரன் 5 பாகையில் இருக்கிற சந்திரன் அடுத்தது 10 பாகையில் இருக்கிற சூரியனை சந்திக்க போகுது. இங்கே பாருங்கள், சந்திக்க போகுது. அடுத்தது குருபவன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு அடுத்த வீட்டை நோக்கி போகல, ரிவேர்ஸில் வர்றதுனால சூரியனை நோக்கி வருது. இதை 3 வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம். அப்படி சொல்லும்போது இந்த சந்திரன் சிம்ம ராசியில் ஆளுமை தன்மை உள்ள ராசியில் இருக்குது. அந்த சந்திரன் சிம்ம ராசியில் இருந்தால் தாய் அப்படிங்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு தலைமகளாக இருப்பாங்க. இல்லைனா இது நிர்வாக வீடு, சூரியனுங்கிறது நிர்வாக வீடு, தாய் நிர்வாகத்தன்மையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே சந்திரனை இந்த மேசராசி வீட்டுக்கு வச்சு பார்க்கலாம், தனுசில் வச்சு பார்க்கலாம். அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது அந்த கிழக்கு ராசி வீட்டில் இருக்கிற கிரகத்தை பாகை வரி அடித்து தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சந்திரன் அடுத்து தொட போகிறது சூரியன் வீட்டில் இருக்குது. ஆனால் சூரியன் அங்கே உச்சத்தன்மையில் இருக்கிறாரு. அப்போ தாய், அந்த சூரியன் என்பது பெரிய குடும்பம், பெரியது. தாய் கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவங்க, பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லணும். அந்த சந்திரன் சூரியனை நோக்கி போகிறதுனால தாய் நிர்வாகி, அதாவது நிர்வாகி. தாய் அந்த குடும்பத்துக்கு பிறந்த குடும்பத்தில் தலைமகளாக இருப்பா. அந்த பாயிண்ட் வேலை செய்யும். சரி, சூரியன்னா என்ன? அரசாங்கம். சூரியன்னா என்ன? தலைமை. தாய் அரசாங்கம் சார்ந்து வாழ்வா, அப்படி ஒரு அரசாங்க பதவியில் இருப்பா. அப்படியே இல்லைன்னா ஒரு பெண்கள் குழு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழுவில் தலைவியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு துறையில் தலைவியாக இருப்பாங்க. சரி, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த சூரியன் ஆளுமைத்தன்மை. அப்போ தாய் அங்கே கம்பெனியில் மேனேஜராக இருப்பாங்க. இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ சந்திரன் சூரியனை நோக்கி போகிறதுனால சந்திரன் தாய், சூரியன்னா தந்தை. தாய் தந்தை மீது பாசமாக இருப்பார், தந்தை சார்ந்து வாழ்வார். அப்படி தான் பாயிண்ட் எடுக்கணும். இது ஒரு முறை. சரி, அடுத்தது குரு வக்கரம் வாங்கி சூரியனை நோக்கி போகிறதுனால சூரியன் யாராவாக இருப்பாங்க?
குருவாக இருப்பார். அப்போ குருன்னா என்ன? ஒரு வழிகாட்டி, கௌரவமானவர். தந்தை வந்து ஒரு ஆசிரியராக இருப்பார், 4 பேர்த்துக்கு வழிகாட்டுறவராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு பலனை சொல்லணும். அதுவும் தனுசு வீட்டு குரு அந்த அந்த வீட்டு தன்மையோடு எடுத்துகிட்டு வரும்போது தந்தை ஒரு ஆசிரியர், தாய் வந்து ஒரு நிர்வாகி, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, தாய் வந்து தலைமகள். இப்படி தான் பலனை சொல்லணும். சரி, குருன்னா நாடியில் பொறுத்த வரைக்கும் ஜாதகர்னு சொல்லுவோம். ஜாதகர் எப்படி அப்பட்டவர்? குரு வக்கரம் வாங்கி சூரியன் நோக்கி போகிறதுனால அங்கே சூரியன் ஒரு ஒளிக்கிரகம், சந்திரன் ஒரு ஒளிக்கிரகம். அந்த 2 ஒளிக்கிரகத்தை நோக்கி போகிறதுனால ஜாதகர் வந்து 4 பேர்த்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற கிரகத்தை நோக்கி போகிறதுனால அந்த ஜாதகர் பிரபலமானவர்னால் 4 பேர்த்துக்கு தெரிஞ்சவர், அப்போ புகழ் பெற்றவர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எடுக்கலாம். இதுதான் நாடியில் சுருக்கமாக செயற்கை தொடர்பில் இருக்கிற கிரகத்தை எடுத்து அதை கூட்டி பலன் சொல்கிற வித்தை தான் செயற்கை தொடர்பு. இந்த அடிப்படை ஸ்டெப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்த வீடியோவில் உபச்சேர்க்கை பற்றி பார்க்கலாம், அடுத்தடுத்து எதிர்ச்சேர்க்கை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இன்னும் எப்படி பயன்படுத்தலாங்கிறது மேற்கொண்டு வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாடியை பற்றி நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம்.